ஹலோ மக்களே! வெல்கம் பேக். இது லிவ் ஃப்ரீ டூ எக்ஸ்ப்ளோர். இது துபாய் சீரிஸோட 5வது வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அபுதாபில நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஓப்பன் பண்ணி வச்ச பாப்ஸ் ஹிந்து மந்திர். பார்ப்போமா? நீங்க பாப்ஸ் மந்திர் போகணும் அப்படின்னா, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம போ முடியாது. நாங்க போன அன்னைக்கு தீவாளி. பட் இருந்தாலுமே வந்து என்னன்னா, மீதி நாளுமே க்ரவுட் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு பிளேஸ் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்குக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டே ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிரலாம். நீங்க சப்போஸ் பண்ணல அப்படின்னா, இங்க கியூஆர் கோடு கூட இருக்கு. நீங்க அத வச்சு நீங்க அங்க போய் கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து தெரியாது ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. அங்க போயிட்டு தான் பண்ணேன். எல்லார் நேமையுமே அதில போட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா உள்ள போறப்போ அவங்க வந்து செக்யூரிட்டி அத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அண்ட் தண்ணி எல்லாமே வச்சிருந்தாங்க. அது தீபாவளினால வச்சிருந்தாங்களா? இல்ல எல்லா நாளுமே இருக்குமா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நெறைய தண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கோயிலுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு அபவுட் 5 மினிட்ஸ் வாக் பண்ணி போனோம். ஸோ அதனால வாக் பண்ணி போனோம் அன்னைக்கு. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே நீங்க செக்யூரிட்டி செக்குக்கு கண்டிப்பா ஒரு ஐடி கேட்பாங்க. அதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐடி எடுத்துக்கங்க. நாங்க இந்தியன் டிரைவர் லைசென்ஸ் தான் நான் காட்டினேன். அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கங்க, பேக்கேஜ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்க வந்து தனித்தனியா தான் போனோம். அதனால சிந்து தனியா போனாங்க. நான் தனியா போனேன். பேக் வச்சுக்கிட்டு நாங்க வெளில தான் நின்னோம். நீங்க உள்ள போனோனே, நீங்க வந்து உங்களோட ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ்லாம் போடுறதுக்கு ஒரு பெரிய இடம் வச்சிருக்காங்க. நீங்க அங்க ரெஸ்ட் எடுக்கிறனால எடுத்துக்கலாம். அண்ட் இது ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் இது வாஷ் பேசின் எல்லாமே சூப்பரா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அங்க ஷூஸ்லாம் நீங்க கழட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க மந்திருக்குள்ள போலாம். மந்திருக்குள்ள நான் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனால, நாங்க உள்ள போய் எடுக்கல. இது ஜஸ்ட் வெளியில இருக்க ஏரியா மட்டும் நான் அந்த வீடியோல காட்டியிருக்கேன். பெரிய ஒரு ஃபுட் கோர்ட் மட்டும் இருந்தது. அன்னைக்கு நாங்க வந்து சாப்பிட்றதுக்கான எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா வெளியில வேற ஒரு அட்ராக்ஷனுக்கும் போ வேண்டியதா இருந்தது. ஜஸ்ட் நான் வந்து வீடியோ மட்டும் தான் எடுத்தேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் வெளில வரப்போ ஒரு மில்க் ஸ்வீட் மாரி பிரசாதமும் குடுத்தாங்க. பட் எங்களோடத நாங்க தான் லாஸ்ட்டு. சிந்து எனக்கு அப்புறம் போனா. அவளுக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ நீங்க அபுதாபி எப்பயாவது ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க டெஃபினட்டா ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். ஏன்னா அவுட் சைட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கோயில் கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால வந்து என்னன்னா, யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் ஹேவ் அ லுக். அன்னைக்கு தீபாவளிங்கிறனால நெறைய அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எப்போவுமே வந்து சூப்பரா மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ யாராவது இப்போ ரீசென்ட்டா அபுதாபி, துபாய் போகிறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னும் நெறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ என்னோட சேனலை வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. குட் டே. பபாய்.